கொஸ்டின் நம்பர் 9. இப்போ கொஸ்டின் நம்பர் 9 இந்த இடத்துல வந்து பாருங்களேன், இதில் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இருக்கிறதுலையே பெரிய நம்பர். ஓகேங்களா? பெரிய நம்பர் எது? எல்சிஎம் பெரிய நம்பர் 52. இப்போ இந்த 52 26வது வாய்ப்பாடில் வருமா? 2 26 52. அப்போ 52 எத்தனை டைம் ஆகனாலும் 26ல் டிவைட் ஆகும். அதை பார்க்கவே வேணாம். அப்போ 39 தான் இப்போ டேலி பண்ணணும். 52 39ல் டிவைட் ஆகலை. ஓகே, 52 × 2 எவ்வளோ? 104. 9வது வாய்ப்பாடில் 4 வர ரொம்ப டைம் ஆகும். ஸோ அப்போ 4 டைம் போட்டால் 6 தான் வரும், வராது. 52 3ல் பெருக்கணும். 3ல் பெருக்கினா என்ன வருது? 156. ஓகே, ஏன்னா 26 2 டைம் போட்டால் 52. அப்போ 6 டைம் போட்டால் 156 வருமா? அப்போது 39 2 டைம் போட்டால் 78, 4 டைம் போட்டால் 156 வந்துருச்சுல்ல. அப்போ எல்சிஎம் 156. சிம்பிள், மைண்டில் வேகமாக கொண்டு வரணும். இது எல்சிஎம். சரிங்களா? ஹச்சிசிஎஃப்க்கு அடுத்து ஹச்சிசிஎஃப் 26. இப்போ ஃபஸ்ட்டு 1ஆல் வகுத்தோம்னா 1ஆல் வகுத்தா என்ன வருது? 26 தானே வருது. 26 52 டிவைட் பண்ணாலும் 39 டிவைட் பண்ணலை. 26 2ஆல் வகுத்தா என்ன வருது? 13. இந்த 13 26 டிவைட் பண்ணும், 39 டிவைட் பண்ணும், 52 டிவைட் பண்ணும். ஸோ இது ஹச்சிசிஎஃப் 13,156. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். சரிங்களா? பொறுமையாக நீங்களாக பண்ணிவிட்டு டவுட் இருந்தால் மட்டும் பாருங்கள், கிளியராக இருக்கும். சரிங்களா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல் டிவிஷன் போட்டிருப்பீங்க. சரி, உங்களுக்கு அதுக்காகவும் சொல்லிடுறேன். ஆனால் அதில் வேணாம், அதில் ட்ராவல் பண்ணால் நமக்கு டைம் தான் ஆகுது. 26 39 52. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? எந்த நம்பரில் கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 13 தான் இப்போதைக்கு ப்ரைம் நம்பர். ஸோ 2 13 26, 3 13 39, 4 13 52. மறுபடியும் 2வது இது வந்து எல்லாத்தையும் வகுத்துச்சா? இப்போ 2வது வாய்ப்பாடில் 2 வகுக்கும் 4 வகுக்கும், பட் 3 வகுக்காது இல்லை. அப்போ ரவுண்ட் பண்ண வேணாம். சரிங்களா? அப்போது அடுத்து 2வது வாய்ப்பாடில் போட்டிங்கன்னா 1 3 1. மறுபடியும் 3வது வாய்ப்பாடில் போட்டிங்கன்னா 1 1 1. இப்போ அதோட எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் அப்படின்னு எடுத்திங்கன்னா 13 மட்டும் தானே. அப்போ ஹச்சிசிஎஃப் 13 டேரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு. எல்சிஎம்னா 13 × 2 × 2 × 3. ஸோ 13 × 2 26, 26 2 52, 52 × 3 156. இப்படி பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் வரும். சரிங்களா? சில பேர் ரெண்டுமே கேட்க